ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எறும்பு கூட்டம் குரூப் ஸ்டடி. இப்போ நம்ம படிக்க போகிறது இன்னா நாற்பது. இன்னா நாற்பது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இன்னா நாற்பது எழுதின ஆசிரியர் யாரு? கபிலர். வெரி குட். இப்போ இந்த இந்நூலை பற்றி நம்ம வந்து முழுசாக வந்து இப்போ படிக்க போகிறோம். இந்த நூலில் வந்து 164 செயல்களை வந்து விலக்குனா நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்பம் வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த 164 செயல்களையும் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து இந்த இன்னா 40 பாடல்களில் வந்து விளக்கியிருக்கிறாரு. இந்த இலக்கியத்தோட ஆசிரியர் வந்து கபிலர். அது நம்ம இப்போதான் சொன்னோம். இன்னா 40 ஆசிரியர் யாரு? கபிலர். சங்க இலக்கியத்தோட தலை சிறந்த புலவர்களில் ஒருத்தர் தான் இந்த கபிலர். இவர் வந்து சமயத்தால சைவர் என்றாலும் அவர் வந்து பரந்த சிந்தனை கொண்டவராக இருந்தார். கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சைவர். கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சைவர். ஆனால் பரந்த சிந்தனையுடையவராக இருந்தார். இது காலம் வந்து எப்போ அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு, சங்கம் அருவிய காலத்தில் 4ஆம் நூற்றாண்டில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்குது. அறக்கருத்துக்கள் சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போதான் வந்து கபிலர் வந்து இந்த இன்னா 40 எழுதினார். சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றின 18 அறநூல்களில் ஒன்றாக இது திகழுது. அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னானா துன்பம்னு அர்த்தம். இதோட அடிப்படை பொருள் என்னன்னா துன்பம் கொடுக்கும் செயல்கள். அதான் வந்து இன்னா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நூலோட நோக்கம் என்ன அப்படின்னா எந்தெந்த செயல்கள் வாழ்க்கையில துன்பத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டு அதை வந்து நம்மளை வந்து எச்சரிக்குது. அதான் வந்து இந்த நூலோட நோக்கம். இலக்கிய உத்தின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கருத்தோட முடிவுலையும் இன்னா அப்படின்னு சொல்லி முற்று பெறும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கருத்தோட முடிவுலையும் இன்னா அப்படின்னு சொல்லிட்டு முற்று பெறுற மாதிரி இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. அம்மை அப்படிங்கிற வனப்புக்கு உரிய நூல் வந்து இந்த இன்னா 40. இது என்ன வனப்பில் அமைக்கப்பட்டிருக்குது? அம்மை அப்படிங்கிற வனப்புக்குரிய நூல். இந்த அம்மைங்கிற விஷயம் வந்து யார் கூறியிருக்கா? இந்த வனப்பு அம்மைங்கிற வனப்பை பற்றி எந்த நூல் கூறுது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம். தொல்காப்பியர் வந்து அம்மைங்கிற வனப்பு முறையை பற்றி குறிப்பிடுறாரு. அப்படி அந்த வனப்பு முறையில் அமையப்பட்ட நூல் தான் இந்த இன்னா 40. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். அதனால தான் இதை வந்து இன்னா 40 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட யாப்பு இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். யாப்பு இலக்கணமும் அந்த நூல் அமைக்கப்பட்ட கட்டமைப்பை பற்றியும் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். இதில் வந்து மொத்தம் 40 பாடல்கள் இருக்குது. அதோட ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். மொத்தம் 41 பாடல்கள் இருக்குது. இன்னா 40 எத்தனை பாடல்கள் இருக்குது? 40 பாடல்கள். இன்னா 40 40 தான். அதோட ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் எழுதப்பட்டிருக்குது. இதில் வந்து மொத்தம் 41 வெண்பாக்கள் வந்து இருக்குது. இதில் என்ன பாவகைனா இன்னிசை வெண்பா. இன்னா 40 வந்து இன்னிசை வெண்பால பாடப்பட்டிருக்குது. இன்னா 40 பாடல்கள் இன்னிசை வெண்பாவால் பாடப்பட்டிருக்குது. இதுல வந்து ஒரு பாடல் வந்து எத்தனை கருத்துக்களை சொல்லும் அப்படின்னா 4 கருத்துக்களை சொல்லும். ஒரு பாடல்ல 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வெண்பாவிலையும் மனித குலத்துக்கு தேவையில்லாத 4 துன்ப செயல்களை வந்து அடுக்கியிருக்காங்க. இதுல வந்து 164 துன்பம் கொடுக்கும் செயல்கள் வந்து மொத்தமா இந்த 40 பாடல்கள்ல 164 துன்பம் கொடுக்கும் செயல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னா 40 வந்து 164 துன்பம் கொடுக்கும் செயல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கபிலர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்னு நம்ம பார்த்தோம். ஆனாலும் இந்த இவர் எழுதின அந்த கடவுள் வாழ்த்து வந்து அவர் ரொம்ப அவருடைய பரந்த மனப்பான்மையை வந்து காமிக்குது. என்னன்னா 4 கடவுள்களை குறிப்பிட்டு இவங்க 4 பேரையுமே வணங்கலை அப்படின்னா அது வந்து துன்பம் தரும் இன்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அவர் குறிப்பிட்ட அந்த 4 கடவுள்கள் யார் அப்படின்னா சிவன், பலராமன், திருமால், முருகன். யார் அந்த 4 கடவுள்கள்? சிவன், பலராமன், திருமால், முருகன். சிவன், பலராமன், திருமால், முருகன். இந்த 4 தெய்வங்களையும் ஒருங்கிணைச்சு பாடியிருக்கிறதுனால இது அந்த காலத்துல உயர்ந்த சமய பொது நோக்க வந்து காமிக்குது. அந்த காலத்துல இருந்த இந்த அவங்களோட மதத்தை மட்டுமே இது ஆதரிக்காம பரந்த மனப்பான்மை உள்ளவர்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த நூல் வந்து தத்துவ மரபுகளை உள்வாங்கி நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுற வகையில அந்த அறத்தை வந்து வடிவமைச்சிருக்குது. இதில் வந்து 2 விஷயத்த சொல்கிறாங்க. தத்துவ தாக்கங்கள், மரபு சிந்தனைகள்.
தத்துவ தாக்கம்னு பார்த்தோம்னா சமண பௌத்த கருத்துக்கள், அதாவது இன்னா 40ல் அஹிம்சை, புலால் மறுப்பு அப்படிங்கிற சமண மற்றும் பௌத்த மதங்களோட அறக்கோட்பாடுகள் பெருமளவில் காணப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நடைமுறைவாதத்தில் வெற்று தத்துவங்களாக அல்லாமல் அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் பல இன்னல்கள் இந்த நூலில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சும்மா வாக்குவாதம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் நிஜமாவே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இன்னல்களை தருதோ அதை பற்றி இந்த நூல் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. முரண்பாடுகளை கடந்த அறம். இந்த சைவ புலவரால் எழுதப்பட்டிருந்தா கூட அனைத்து மதங்களும் போற்றக்கூடிய உயிர் இரக்கம் அப்படிங்கிற ஒரே புள்ளியில இந்த நூல் இணைஞ்சிருக்கு. எந்த புள்ளியில இந்த நூல் இணையுது? உயிர் இரக்கம் அப்படிங்கிற ஒரே புள்ளியில இந்த இன்னா 40ங்கிற நூல் இணையுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் என்னன்னா, இன்னா 40ல் 2 முக்கியமான தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று தனிமனித தூய்மை, இன்னொன்று சமூக குடும்ப உறவுகள். ஒன்று தனிமனித தூய்மை, இன்னொன்று சமூக குடும்ப உறவுகள். இந்த தனிமனித தூய்மை அப்படின்னா என்ன? அகவாழ்வையும் உடலையும் தூய்மையாக வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் தனிமனித தூய்மை. இப்போ அகவாழ்வையும் உடலையும் தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதையும் நம்ம சொல்லணும்ல. அப்போ அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, மது அருந்தாமை, புலால் உண்ணாமை, அஹிம்சை மற்றும் மனக்கட்டுப்பாடு. இது இருந்துச்சுன்னா தனி மனிதனோட அகவாழ்வும் உடலும் தூய்மையா இருக்கும் அப்படின்னு தான் இந்த இன்னா 40 கூறுது. தனி மனித வாழ்வு மனித தூய்மைக்கு என்ன தூய்மையா இருக்கணும்னா என்னென்ன காரியங்களை இந்த இன்னா 40 குறிப்பிடுது அப்படின்னா, மது அருந்தாமை, புலால் உண்ணாமை, அஹிம்சை, மனக்கட்டுப்பாடு. அடுத்து புறவாழ்வில் மற்றவங்களோட இணக்கமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெற்றோரை பேணணும், தீயவர்களுடனான நட்பை தவிர்த்தரணும், தகுதியற்றவர்களுக்கு உதவுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மூணு விஷயம் சொல்கிறாங்க. பெற்றோரை பேணணும், தீயவர்களுடைய நட்பை தவிர்க்கணும், தகுதியற்றவர்களுக்கு உதவுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்னா 40 நமக்கு சொல்லுது. அடுத்து தனிமனித தூய்மையை பற்றி சொன்ன பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்லுண்ணாமை. மது அருந்துவது கொடிய துன்பம் தரும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை இந்த இன்னா 40 பதிவு செய்யுது. அதுக்கான பாடல் வரி, கல்லுண்பான் கூறும் கருமப்பொருள் இன்னா. கல்லுண்பான் கூறும் கருமப்பொருள் இன்னா. குடிகாரன் கூறுற செய்திகளில் எந்த பயனையும் தராது, அது துன்பமே அப்படின்னு சொல்றாரு. புலால் உண்ணாமை பற்றி பார்த்தோம்னா, பிற உயிர்களை துன்புறுத்தி தன் உடலை வளர்ப்பதை கடுமையாக எதிர்க்கிறது. மாம்சம் வெறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னா 40 குறிப்பிடப்படுது. அந்த பாடலை சொல்கிறேன். ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா. ஒரு விலங்கின் மாம்சத்தை தின்று தன் உடம்பை பெருக்குவது மிகப்பெரிய துன்பம். ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, குடும்ப அறம். தாயை போற்றுதல் உலகிலேயே மிகச்சிறந்த உறவான தாயை போற்றுதல் உலகிலேயே ரொம்ப சிறந்த உறவாக ஒரு தாயை தான் நம்ம கருதுறோம். பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்லுது. குழந்தைகளோட துயரம் இன்னா, அதாவது குளவிகள் உற்ற பிணி இன்னா. பச்சிளங்குழந்தைகள் அடையும் நோய் பெரிய துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி இன்னா 40 குறிப்பிடுது. சமூக எச்சரிக்கையாக என்னென்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா, தீமையுடையோர் அருகில் இருத்தல் இன்னா. அதாவது தீய குணம் கொண்டவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பழகக்கூடாது. அது நமக்குத்தான் தீமையை தரும். அந்தனர் வீட்டில் கோழியும் நாயும் புகக்கூடாது அப்படிங்கிற சமூக பழக்க வழக்கத்தை பற்றின குறிப்புகளும் இந்த இன்னா 40 குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. அதாவது தாங்கிட்டேயே பொருள் இல்லாதவங்க வாரி வழங்குற வள்ளல் மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி இன்னா 40 குறிப்பிடுது. அடுத்து, ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா. திறமையும் வலிமையும் இல்லாதவன் கையில் இருக்கிற ஆயுதம் அவனுக்கே துன்பத்தை தரும். அடுத்து, உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா. தானும் அனுபவிக்காம மற்றவங்களுக்கும் கொடுக்காம குவிச்சு வைக்கிறவனோட செல்வம் துன்பத்தை தான் தரும். தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா. ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை. தெரிவில்லாதவனோட துணிவும் சூழல் அறியாம பேசுறவனோட வார்த்தையும் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னா 40 கபிலர் குறிப்பிடுறாரு.
கபிலரோட 4 எச்சரிக்கைகள், ஒரு முக்கியமாக 4 விஷயத்தை பற்றி கபிலர் வந்து இந்த நூலில் எச்சரிச்சிருக்காரு. என்னன்னா, யானையில் மன்னரை காண்டல் நனி இன்னா, அதாவது யானைப்படை இல்லாத அரசரை பார்க்கறதே துன்பம். ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா, ஊனை தின்று உடம்பை பெருக்குவது துன்பத்தை தரும். தேன் நெய் புளிப்பின் சுவை இன்னா ஆங்கு இன்னா, தேன் நெய் புளிப்பு இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்றது வந்து துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காண்யாறு இடையிட்ட ஊர், காட்டாறுகளுக்கு இடையில இருக்கிற ஊர்ல வாழ்றது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம் என்னன்னா, நாற்றம் இலா மலரின் அழகு இன்னா. இதுல வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மனமில்லாத மலர் வந்து எவ்வளவு அழகா இருந்தாலும் அதனால எந்த பயனும் கிடையாது, அது ஒரு துன்பம் தான். இது வந்து அவர் ஒரு மலரை பத்தி குறிப்பிடல, இன்டைரக்டா சொல்றாரு. என்ன, மனுஷங்களை பத்தி தான் சொல்றாரு. என்னன்னா, இது வந்து நற்குணங்கள் இல்லாம புறத்தோற்றத்துல அழகா இருக்கிறதுனால அது எந்த பலனையும் தராது அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து கபிலர் வந்து சூசகமா இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அறம் அப்படிங்கிறது செயல்கள்ல மட்டும் இல்ல, மனிதனோட உள்ளார்ந்த நறுமணத்திலும், அதாவது அவனோட குணத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத இன்னா 40 வந்து ஆணித்தரமா சொல்லுது. அறம்ங்கிறது நம்ம செய்யற செயல்ல மட்டும் கிடையாது, நம்ம மனசுல இருந்து நம்மளோட குணத்துல இருந்து அது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி இன்னா 40 சொல்லுது. இப்ப நான் 40னா என்னென்னு பார்த்தோம். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இந்த 4 தான் நான் 40ன்னு 17 கீழ்கணக்கு நூல்களை நம்ம சொல்றோம். இதை வந்து ஒரு ஒப்பீட்டு ஒரு அட்டவணையை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இன்னா 40 வந்து ஒரு அறநூல், அதே மாதிரி இனியவை 40ம் ஒரு அறநூல், கார் 40 வந்து அகநூல், களவழி 40 புறநூல். இன்னா 40 வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய துன்ப செயல்களை பத்தி சொல்லுது. இனியவை 40 நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய செயல்களை பத்தி சொல்லுது. கார் 40ல தலைவன் தலைவியோட அன்பை பத்தி சொல்லுது, கார்கால பின்னணியில தலைவன் தலைவியோட அன்பை பத்தி சொல்லுது. களவழி 40 போர்க்களத்தோட தன்மையையும் வீரத்தையும் பத்தி சொல்லுது. இதான் வந்து இந்த நான் 40 பத்தி கம்பாரிசன். இதுல வந்து மொத்தமா இன்னா 40 பத்தி கடைசியா ஃபைனலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு குறிப்பிட்ட மதத்தோட சார்பா நிற்காம உயிர் இரக்கம், தனி மனித தூய்மை அப்படிங்கிற பொதுவான அறக்கட்டமைப்பை வந்து இந்த இன்னா 40 நிறுவுது. அடுத்து 41 பாடல்கள்ல 164 வாழ்வியல் விதிகளை வந்து துல்லியமா பதிவு செய்திருக்கிறாரு கபிலர். அவரோட யாப்புத்திறன் ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மது மறுப்பு, செல்வத்தை பகிர்தல், பெற்றோரை காத்தல் அப்படின்னு சொல்லி இன்னா 40 சுட்டி காட்டுற எச்சரிக்கைகள் எல்லாம் 1600 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் இன்றைய நவீன சமூகத்துக்கும் பயனுள்ளதா துல்லியமா பொருந்தக்கூடிய ஒரு வாழ்வியல் ஓலைச்சுவடியா தான் இந்த இன்னா 40 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்னா 40 பத்தி கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ஒரு டெஸ்ட் கொஷின்ஸை வந்து குவிஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் போட்டு பார்த்து உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.